ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக இது போல் சாம்பார் வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் பச்சை பயிறு நல்லா முளைக்கட்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 5 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பொடியாக அரிஞ்ச ஒரு 4 துண்டு மாங்காய் துண்டு சேர்த்துருக்கோம் வாசனைக்காக. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விடுங்க. நல்லா எல்லாம் வெந்து வந்துடும். பக்கம் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு பெருங்காயம், பொடியாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. 3 விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளித்ததை எடுத்து இதில் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு முளைக்கட்டிய சாம்பார் ரெடி ஆகிடும். எப்போதும் போல் எல்லாமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான சாம்பாரும் கூட. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தோசை, இட்லி, சப்பாத்தியோட செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.